நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதுவும் நான் இருக்கும்போதே என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து டூத் பேஸ்ட் விக்கிறீங்க. நீங்க தான் என் புருஷன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா என் மரியாதை என்ன ஆகுறது? மரியாதையா? இங்க பாரு கல்பனா, அது உன் ஃப்ரெண்டு வீடுன்னு எனக்கு தெரியாது. அதுவும் நீ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. உனக்கு வேணா நான் வீடு வீடா போய் பேசி வைக்கிறது கேவலமா தெரியலாம். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மிகப்பெரிய பிசினஸ் மேனா வருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதையும் நீ பார்க்க தான் போற. இங்க பாருங்க, இந்த மாதிரி கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க. நாளையில இருந்து நீங்க வீடு வீடா படி ஏறி டூத் பேஸ்ட் விற்க கூடாது. இங்க பாரு கல்பனா, எனக்கு இந்த பிசினஸ் விட்டா வேற எந்த பிசினஸும் தெரியாது. அதுவும் இல்லாம யார் யாரோ கேவலமா பேசுறாங்கன்றதுக்காகலாம் என்னால என் பிசினஸ் விட முடியாது. இங்க பாருங்க, வீடு வீடா படி ஏறி பேஸ்ட் விக்கிறவங்கள என் புருஷன்னு சொல்லிக்க எனக்கு விருப்பம் இல்ல. இது பச்சை, நானே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லட்டுமா இப்போ? சொல்லுங்க சித்தப்பா. அது கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கேயே இருந்துட்டியா? அதான் திருச்சியில உன் பிசினஸ் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு உன்னால கவனிக்க முடியாம போயிடுச்சு. பார்ட்னர் உன்னை ஏமாத்திட்டான். பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் பாழுன்னு சொல்லுவாங்க. நீ மட்டும் திருச்சியில இருந்திருந்தீனா உனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுப்பா. என்னவரு முதலுக்கே மோசம் பண்ணிட்டு வர போல இருக்கு. உண்மைதான் சித்தப்பா, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். நானும் ரொம்ப நாளா திருச்சி போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இருக்கிற என்னங்க நீங்க இப்படி எல்லாம் தான் ஆகணும் தலையில எழுதிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? அதுக்கெல்லாம் பயந்து இருக்கிற ஒரு பையனையும் தூரமா அனுப்ப முடியுமா? கஷ்டமோ நஷ்டமோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு அவன் இங்கேயே இருக்கட்டும். இவன் திருச்சியில இருந்தப்போ நீ நானும் மட்டும்தான் இந்த வீட்டுல இருந்தோம். அப்ப இவன் தூரமா இருக்கிற மாதிரி உனக்கு தோணல. இப்பதான் தோணுதா உனக்கு? சரண், நீ இன்னும் உன் வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா. உன் வாழ்க்கை உன் கையில மட்டும்தான் இருக்கு. அதை மனசுல வச்சுக்கிட்டு நல்லா யோசிச்சுப்பாரு. மத்தவங்க பேச்சை கேட்டுட்டு உன் வாழ்க்கையை நீயே தொலைச்சிடாது. சரிங்க சித்தப்பா, நீங்க சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன். எனக்கு விரோதி இந்த வீட்டுக்குள்ளே இருக்காரு. முதல்ல இவரை ஒரு வழி பண்ணணும். அதுக்கப்புறம் சரண கவனிச்சுக்கணும். என் மொபைல் எடுத்து வா. இது வரேங்க.
அவருக்கே வரணும். நீங்களும் வரு. Hello sir, welcome to Trivandrum. Thank you. Hello ma'am. Welcome. Welcome, sir. Please Thank you. Please come in sir. Excuse me ma'am. Come this side. எங்க லக்கேஜ் உங்க Go லக்கேஜ் stand, எல்லாம் sir. பின்னாடி வருது மேம். நீங்க Yeah, ரூம்ல it's nice. Okay. ஓகேவா மேம்? So your room is ready. You can take rest there. உங்களுக்கு வேற If you ஏதாவது need தேவைன்னா anything, எங்களை please call. கூப்பிடுங்க. Thank you. இங்க சித்ரா தேவி தொல்லை இருக்காது. ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். This side ma'am. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, நீங்க என்னை விட்டு போனாலும் எப்பவுமே என் மனசுக்குள்ளதான் இருப்பீங்க. நீங்க போன காரியம் நல்லபடியா நடக்குங்க. ஏன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கதா நாங்க இல்லையே. நீங்க போன காரியத்தை வெற்றிகரமா முடிச்சு சந்தோஷமா திரும்பி வரணும். சீதா, அத்தை, போய் உன் துணிமணி எல்லாம் பேக் பண்ண. எதுக்கு அத்தை? நாம 2 பேரும் கேரளாக்கு போறோம். கேரளாவுக்கா? அத்தை, நீங்க வேணும்னா போங்க. நாங்க வந்தா அவருக்கு பிடிக்காது. நீங்க போனா அவருக்கு சந்தோஷமா இருக்கும். சீதா,
நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் உன் கூடவே இருப்பேன். வேணாத்த, நாங்க வந்தா அவர் வேலைக்கு இடைஞ்சலா இருக்கும். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணு. அத்த நான் போன்னு சொல்றேன்ல. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் வரலன்னு சொன்னா அத்தை வருத்தப்படுவாங்க, போனா அவர் வருத்தப்படுவாரு. என்ன பண்றதுன்னு புரியலையே. ஆனா அத்தை சொல்றத நான் கேட்டே ஆகணும். வேற வழி இல்ல. என்னால அத்தைக்கும் அவருக்கும் நடுவுல பிரச்சனை வரக்கூடாது. நீதான் பாத்துக்கணும். சித்ரா, இப்பதாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்கணும்னு இவ்வளவு பாடுபடுறியே. கண்டிப்பா உன் முயற்சிக்கு பலன் கிடைச்சே தீரும். சித்ரா, சீதா இது வரைக்கும் வெளியூரெல்லாம் எங்கேயும் போனதில்ல. நீதான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். சரி சுமித்ரா, நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன சீதாவை கூட்டிட்டு போனா ராம் கோவப்படுவான். அவன் கோவத்தை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். வா சீதா. என்ன எல்லாம் ரெடியா? கிளம்புவோமா? அத்தை, இன்னொரு தடவை யோசிங்களேன். நான் உங்க கூட வர்றதை விட நீங்க ஒருத்தரே போனா நல்லா இருக்கும்ல. சீதா, போகும்போது இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. போற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க. சித்ரா, சீதாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டியா? எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சீதாக்கும் டிக்கெட் போட்டாச்சு. ஏர்போர்ட்ல போய் கலெக்ட் பண்ண வேண்டியதுதான். சீதா பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அவளை நான் பாத்துக்கிறேன். சந்தோஷமா அவளை வழி அனுப்புவீங்க. போமா, போய் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வைங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருமா, நல்லபடியா போயிட்டு வா. எல்லாம் நல்லதே நடக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ நல்லா இருப்பேம்மா. கொஞ்சம் இரு. மங்கா, அம்மா, லகேஜ் எல்லாம் கொண்டு போய் கார்ல வை மங்கா. சரிம்மா. எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? நீ நல்லா இருப்பேம்மா. என்ன சுமித்ரா, மருமகளுக்கு மட்டும்தான் பொட்டு வைப்பியா? எனக்கெல்லாம் வைக்க மாட்டியா? நீ என்னோட செல்ல தங்கச்சி, உனக்கு இல்லாமல? சரிங்க அத்தை, நாங்க கிளம்புறோம். சரிம்மா. சரி வா சீதா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சீதாவை கூட்டிட்டு போறது ராமுக்கு தெரியவே கூடாது. பாத்துக்கோ சுமித்ரா. வாமா. சரிம்மா பாட்டி, போயிட்டு வாமா. போயிட்டு வா. வரேன் அத்தை. சரி வாமா.
சுமித்ரா, அத்தை, சித்ரா போறத பார்த்தா ஏதோ நல்லது நடக்கும்னு தோணுது. சீதாவை அந்த கடவுள் கைவிடவே மாட்டாரு. அத்தை, உங்க நம்பிக்கை எப்பவுமே வீண் போகாத அத்தை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கீசந்தாங்க. குட் மார்னிங் சார். ஹாய் சந்தோஷ், how are you? ஃபைன் சார். உங்க எம்டியை மீட் பண்ணலாமா? சார் கொஞ்சம் ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆயிடுச்சு. Why? எம்டி இப்போதான் இன்ஃபார்ம் பண்ணாரு. மேடம் நாளைக்கு வராங்களா, அதனால மீட்டிங்கை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. நீங்க எங்கேயாவது வெளியே போனா சொல்லுங்க, வண்டி அரேஞ்ச் பண்ணிடலாம். வண்டி இப்போ வேற செலவா சார்? அப்படியெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் உங்க கம்பெனியோட ரீஜனல் மேனேஜரை மீட் பண்ணலாமா? ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். ஓகே. ஓகே சார். கேன் ஐ லீவ் சார்? ஓகே. பை சார். பை. ரவி, சொல்லுங்கண்ணா. எங்க இருக்க? பக்கத்துல தானே இருக்கேன். ரிசப்ஷனுக்கு வா. அண்ணா, நான் அப்பவே ரெடி ஆயிட்டேண்ணா. பிரியா ஷாப்பிங் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா, அதனால 2 பேரும் ஷாப்பிங் வந்தோம்ண்ணா. ரவி, நாம வந்திருக்கிறது மீட்டிங்க்கு, ஷாப்பிங்க்கு இல்ல. சீக்கிரம் வா. சரிண்ணா. ஓகே. மா, அம்மா, பாத்தீங்களா நீங்க வந்துட்டீங்க. எனக்கு தெரியுமா, நான் சொன்னா நீங்க கேட்காம இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா வந்துருவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் தனியா வரல, என் கூட இன்னொருத்தரும் வந்திருக்காங்க. யாருமா? சீதா. ஏன் சீதா அங்கே நிக்கிற? வா.